Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5:10-13. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்காக துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கிருபையை குறித்து போதித்து வருகிறோம். பாவம் மனுஷனை எப்படி சீரழிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பாவம் பெருகின இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிறது என்று பவுல் கூறுகிறார். அப்படின்னா பாவம் ஏற்படுத்தின அப்பேற்பட்ட அந்த அழிவை சரி செய்கிறது மட்டும் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியானதாக, அழகானதாக, மேன்மையானதாக மாற்றியும் காட்டுகிறது கிருபை. இதை பற்றி தான் இந்த விதமான பெருகிற கிருபையை குறித்து போதித்து வருகிறோம். இதில் ஒரு முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 5ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் சொல்கிறாரு, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொன்றுங்கள் அப்படிங்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வைத்து இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு சுயாதீன நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சுயாதீன நிலைமைனா ஃப்ரீடம், லிபர்ட்டி அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. எதுக்கு லிபர்ட்டி? சுயாதீனம் எதுக்கு? நாம் நினச்சபடியெல்லாம் செய்கிறதுக்கு, நாம் தலைஜரிக்க ஆடுறதுக்கு அல்ல. சுயாதீனம் லிபர்ட்டினா அதுக்கு இல்லை, அதில் லிபர்ட்டி. சுயாதீனம் என்று சொன்னால், ஃப்ரீடம்னு சொன்னால் நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு. அதனால தான் சொல்கிறார் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அப்படின்னா உங்களுடைய மாம்ச இச்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுறதுக்கு என்று இந்த சுயாதீனத்தை, ஃப்ரீடம் பயன்படுத்தாதீங்கன்றார். நான் நினச்சதெல்லாம் செய்வேனாக்கும், எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் அடைந்து கொள்ளனாக்கும், என்னை யாரும் கேட்கக்கூடாதாக்கும். ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. கிறிஸ்து என்னை ஃப்ரீ பண்ணி விட்டார். அந்த மாதிரி ஃப்ரீடம் கிறிஸ்து தரலைங்கிறார். சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்றபடி அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இது ஒரு பாசிட்டிவான லிபர்ட்டி, ஃப்ரீடம். அன்பினால ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறதுக்குன்னு ஃப்ரீடம் இது. அப்படிப்பட்ட ஃப்ரீடம் இதை தப்பாக எடுத்துக்கொண்டு நான் தலைதறிக்க ஆடுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், நான் கர்த்தருடைய கிருபை என்னை விடுதலை ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதான் உலகம் பாருங்கள், ஃப்ரீடம்னா அப்படி தான் நினைக்கிது. உலகம் என்ன நினைக்கிது? ஃப்ரீடம்னா, சுதந்திரம்னா என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய டெஃபினிஷன் என்ன? இப்படி சொல்லுவாங்க, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித்தவுட் லிமிட்ஸ். எந்த எல்லைக்கும் என்னை உட்படுத்தாமல் நான் எனக்கு வேண்டியதை தீர்மானித்து கொள்ள முழு உரிமை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். யாரும் வட்டம் போட்டு தான் இதை தாண்டி போகாத நீ அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த எல்கையற்ற விதத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எதை வேணால் நான் செஞ்சு கொள்ளலாம், தீர்மானித்து கொள்ளலாம். எதை வேணால் நான் நினச்சதெல்லாம் அடையலாம். ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ. என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் செய்யலாம். அதுதான் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு அம்மா டிவியில் இன்டர்வியூ பண்ணாங்க வெளிநாட்டில். அந்த அம்மாவுக்கு 50வது வருஷம், அதாவது பிறந்த நாள்னு சொல்லி விசேஷமாக பிரபலமான ஒரு லேடி இன்டர்வியூ பண்ணுறாரு ஒருத்தர். அப்போ கேட்குறாரு, நீங்கள் சுதந்திரம்னு பேசுகிறீங்க, சுயாதீனம்னு பேசுகிறீங்க. அந்த அம்மா அந்த ஃப்ரீடமை பற்றி ரொம்ப பேசுவாங்க. சொல்கிறாரு, அந்த சுயாதீனம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது,
அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் தீர்மானிச்சுக்கலாம், எதை வேணால் அடைஞ்சிக்கலாம், அந்த சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் விரும்பின அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா? அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடச்சிருச்சா? 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறீங்க, நீங்கள் நினச்ச விரும்பின அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒருத்தரோட ஒரு உறவில் வாழும்போது, ஒரு அன்பின் உறவில், கணவன் மனைவி அப்படிப்பட்ட ஒரு உறவில் வாழும்போது அந்த சுதந்திரம் கஷ்டமாயிடுது அப்படின்றாங்க. இந்த சுதந்திரம் கஷ்டமாயிரு, ஏன்னா நீங்கள் நினச்சதை செய்ய முடியல, மற்றவர்களை அனுசரித்து வாழ வேண்டியதாக இருக்குது. புருஷன் இருக்கான் அல்லது மனைவி இருக்குதுன்னு சொல்லி அனுசரித்து நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அதனால் யூ ஆர் நாட் ஃப்ரீ வென் யூ ஆர் இன் லவ். நீங்கள் வந்து ஒருத்தரை நேசித்து அவரோட வாழும்போது நீங்கள் உண்மையாகவே சுதந்திரமாக இல்லை. அந்தம்மா திருமண வாழ்க்கை தோல்வி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறாங்க, அதனால தான் பாருங்கள் அந்த அன்பின் உறவில் நீடிக்க முடியல, நிறையா கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் முடியல, ஏன்னா அந்த சுதந்திரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது பாருங்க அப்படின்னுது. என்ன ஒரு ஆபத்தான ஒரு தத்துவம் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி சொல்கிற சுதந்திரத்தின் தத்துவத்தின்படி பார்த்தால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்னா ஒரு திருமண உறவே பாசிபிள் கிடையாது, திருமண உறவே இருக்க முடியாது. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சுதந்திரம்னா நான் நினச்சதை செய்வேன். அப்போ இன்னொருத்தரோட ஒரு உறவில் நான் இருக்கும்போது அவர்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயாராக இல்லை. நான் நினச்சதை, நான் விரும்பினதை, நான் நிச்சயத்தை அடையிறதுக்கு தான் எனக்கு வாழ்க்கை, அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக எதையுமே தியாகம் செய்ய மாட்டேன்றாங்க, ஆனால் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அது வெறும் பேச்சு, அது உண்மையான அன்பு கிடையாது. அப்போ அதுதான் உலகம் சுதந்திரம்னு சுதந்திரம்னு உலகம் சொல்கிறது வந்து வாழ்க்கைக்கு உதவாது, வாழ்க்கையை சாத்தியமாக்கவே முடியாது, அது குடும்ப வாழ்க்கைக்கே ஏற்றது கிடையாது. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அந்த சுதந்திரத்துக்கு மேலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், இதுதான் சுதந்திரம்னு, நான் நினச்சதை செய்வேன், நீ என்னை கேட்கக்கூடாது, நான் எங்கே ஒன்றா போவேன், எங்கே ஒன்றா வருவேன், என்ன ஒன்றா பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாழ்ந்தால் எப்படி திருமண உறவில் வாழ முடியும்? வேத வசனம் சொல்கிறது வந்து வேறு விதமான சுதந்திரம், இது அற்புதமான ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீடம். இது என்ன சொல்லுகிறது, நீங்கள் சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கணும்னு அழைக்கப்படலை. நீங்கள் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கணும்னு கர்த்தருடைய நோக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உங்களை கட்டி போட்டு வைக்கிற வாழ்க்கை கிடையாது, உங்களை அவுத்து விடுறார் ஆண்டவர், சுதந்திரமாக்குறாரு. எதுக்கு சுதந்திரமாக்குறாரு? கர்த்தர் உங்களை ஒரிஜினலாக எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி வாழ்கிறதுக்கு. ஒரிஜினலாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தீர்மானிச்சிருந்தார், அன்பில் வாழ வேணும். அவர் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பாகவே இருக்கிற தேவன் அன்பிலேயே வாழும்படியாக உங்களை உண்டாக்கியிருக்காரு. அந்த அன்பிலே திளைக்கும்படியாக நீங்கள் இந்த அன்பின் உறவிலே வாழ்ந்து, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் அப்படின்னு வாழ்ந்து, ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிற அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து, என்ன தியாகத்தை வேணுனாலும் நம்ம நேசிக்கிறவர்களுக்காக நம்ம செய்து, அப்படி அன்பு காட்டி அப்படி வாழ்கிறதுக்காக, அதுதான் சுதந்திரம் பாருங்க, அதுதான் உண்மையான சுதந்திரம். அது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகம் அது வந்து நம்ம சுதந்திரத்தை பறித்து போட்டுருதுங்க, கல்யாணம் ஆனதுலேருந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க சிலர். நம்ம ஊரில் அப்படியே சொல்லுவாங்க பாருங்கள், ஒருத்தர் ரொம்ப சுற்றிட்டு இருந்தானா கால் கட்டு போட்டால் சரியாயிடுவாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சுற்ற முடியாது, இல்லை ஊரை சுற்ற முடியாது, கால் கட்டு போட்டால் அடங்கிடுவான் அவன் அப்படின்றாங்க. பெண்களில் கூட சில நேரத்தில் அப்படி பேசுகிறாங்க, கட்டி போட்டால் மாதிரி ஆகிடுது, கல்யாணம் வந்து ஆளை கட்டி போட்டால் மாதிரி ஆகிடுது அப்படி. அப்போ சுதந்திரம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுத்தமாக அவுத்து விட்டுறணும், ஒன்றுமே எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை, நான் நினச்சதை நான் செய்வேன், அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அது வாழ்க்கைக்கு ஏற்றதே கிடையாது, மனுஷனாக வாழவே முடியாது. உங்களுக்கு ஒரு கணவன் மனைவின்ற ஒரு வாழ்க்கை உண்டாக முடியாது, குடும்பம்னு உண்டாக முடியாது, பிள்ளைகள்னு உண்டாக முடியாது. கடவுள் உங்களை உண்டாக்குனது வந்து ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனது என்னது, குடும்ப வாழ்க்கைக்கு, பிள்ளைகள், தாய் தகப்பன், இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். அப்படி வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி வாழணும்னா அதுக்கு இந்த பைபிள் சொல்கிற ஃப்ரீடம் அவசியம், இந்த சுயாதீனம் அவசியம். இப்போ கலாத்தியர்லாம் அதை பற்றி தான் பேசுகிறார். கலாத்திய மக்களிடத்தில் வந்து அவர் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க இந்த சுயாதீனத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க.
இந்த சுயாதீனத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் அப்படி பிரவேசித்தவர்கள் மத்தியில் இப்போ வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் வந்து இந்த சுயாதீனத்தை இவர்கள்ட்டேருந்து பறித்து போட பார்க்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போதிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள், ரட்சிக்கப்படுவாய், ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உன்னால் செய்ய முடியும், அதனால் செய்வேன். கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறதுன்றது இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால நீ செய்கிற ஒன்று. அப்போ முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள், அப்புறம் ரட்சிப்பு உண்டாகும், அப்புறம் நீ ஆண்டவருடைய கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள், கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படி, அப்போ தான் நீ ரட்சிக்கப்படுவாய்ன்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா, அதில் போனீங்கன்னா அது தவறுங்கிற தவறான உபதேசன்றது மட்டும் இல்லை, அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவேன், அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே வந்துடுவேன், உன் ஃப்ரீடம் இழந்துடுவேன், உண்மையான ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அதில் அப்படிங்கிறாரு. ஆகவே அதுக்குள்ளே போகாத அப்படிங்கிறாரு.